Praise the Lord. Hallelujah. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு மீண்டுமாக இந்த வழியாய் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். You are most welcome to the covenant of the day. Let us praise God, thank God for this covenant meditation. And today is the 22nd August 2024, Thursday. Hallelujah. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை பார்ப்போம். அது எபிரேயர் 12:5 வசனம். Hebrew chapter 12 verse 5 பார்ப்போங்களா? ஏசாமி என்ன சொல்றாரு ஆவியானவர் மூலம். And you have forgotten the exhortation with the speaks to you as to sons. My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. அன்றியும் என் மகனே மகளே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய சிட்சை என்றால் கண்டிப்பது, தண்டிப்பது என்று சொல்லுவது கண்டிப்பது என்று சொல்லலாம். தண்டிப்பு என்பது தண்டனை. ஆண்டவர் தண்டனை தர மாட்டார். கடைசியாக தான் நியாய தீர்ப்பு சமயத்தில் தான் தண்டனை. இடையில அவர் தண்டனை கொடுக்க மாட்டார். இடையிலெல்லாம் அவருடைய மன்னிப்பு, அவருடைய கிருபை. இப்போ கர்த்தர் சிட்சை அற்பமாக, அப்போ வாழ்க்கையில் வர்ற சோதனைகள் அல்லது கர்த்தருக்குள்ளே நீ வருகிற காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துடாத, அற்பமாக எண்ணாதே. ஹல்லேலூயா. அவர் கடிந்து கொள்ளும் பொழுதும் அதையும் அற்பமாக எடுத்துக்கொள்ளாத, சோர்ந்து போகாத. கடிந்து கொள்வது என்றால் ஏசாமி எப்படியா கடிந்து கொள்வார் உன்னை? எப்படி? வார்த்தையின் ஊழியக்காரர்கள் பேசும் பொழுது அந்த வசனம் உனக்கு கஷ்டமாக தெரியும், உன் உள்ளம் குத்துவது போல தெரியும், வேதனையாய் தெரியும். அல்லது வசனத்தை நீ வாசிக்கும் போது அந்த வசனம் உன்னோடு பேசும். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். வசனம் பேசுனா ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. ஊழியக்காரன் பேசும்போது அந்த வசனம் உன்னோடு பேசுனா ஊழியக்காரன் பேசல, கர்த்தர் உன்னோட பேசுறாரு. அப்படி பேசும்போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. எனக்காகத்தான் பேசுறாரு, என்னத்தான் பேசுறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மைதான், உனக்காகத்தான் பேசுறாரு. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? அது எனக்காகத்தான் என்று நீ உணரும் போது நீ என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, சிலர் பிரசங்கத்தை கவனிக்கிறதே இல்லை. அதே பாஸ்டர் பேசுறாரு, பேசிட்டு போட்டோம், சரி வந்ததுக்காக உட்காந்துட்டு கேட்டு போவோம், அவ்வளோதான். தவிர அந்த வசனத்தை உண்மையாக கேட்டு அதை ஆராய்ந்து அது உள்ளத்திலே வைத்து யோசித்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது அலசி பார்க்காமல் நிதானிக்காமல் வந்து போகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அவர் எப்படிங்க கர்த்தர் பேசுறது நீ உணர முடியும்? அவருடைய சிட்சையும் உணர முடியாது, வசனத்தை கேட்டு சோர்ந்து போகவும் முடியாது. தான் unless you listen to the word of God, you must listen and must think and must bring to your heart. You have to examine yourself. You need to compare the word of God in your life practically, what you are doing. Then only you can, the word can help you to justify you. அந்த வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும், நியாயாதிபதியாய் அந்த வார்த்தை மாறும். அப்பொழுது நீ கர்த்தருக்குள்ளே நெருங்க முடியும், வளர முடியும், மாற முடியும். நீ நிறைய பேர் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வசனங்கள் கிரியை செய்யவில்லை. இப்ப இங்க ஆவியானவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சிட்சையை அற்பமா என்ன? நீ கர்த்தருக்கு பயப்படாம உன் இஷ்டம் போல் வாழும் பொழுது வசனத்தை அறிந்து அது உனக்கு சிட்சையாய் மாறிவிடும், கண்டிப்பாக மாறிவிடும். சில சமயங்கள் உன் வாழ்க்கையில நஷ்டங்கள் வரலாம். கர்த்தர் உனக்கு நஷ்டம் கொடுக்க மாட்டாரியா? உன்னுடைய செயல் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். உன்னுடைய செய்கை உனக்கு விரோதமான காரியங்கள் வரும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் பேசும் பொழுது, வார்த்தை உன்னோடு பேசும் பொழுது நீ சோர்ந்து போகாம நீ ஒப்பு கொடுத்து உன்னை மாற்ற வேண்டும். நீ கடவுள் பிள்ளையாய் மாற வேண்டும். When the word of God speak to you, dear brother and sister, that's your duty to submit yourself, examine yourself, accept the truth and commit
வார்த்தையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி நாட்களிலே உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா. இதோ உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு வருகிறேன். சோர்ந்து போகாமல் உம்முடைய வார்த்தையிலே பலப்பட உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எப்பொழுது சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போகாதே. வார்த்தை உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Take care.